மாயா, வாங்க மாமா. ஆந்தானா, என்னதானா அவசரமா வர சொன்னேன்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அன்னைக்கு மேட்ச் அப்போ நீங்க மட்டும் சித்தப்பாவையும் மாமாவையும் அனுப்பி விடாம இருந்திருந்தா நான் அன்னைக்கு அந்த மேட்ச்லயும் இருந்திருக்க மாட்டேன், ஜெயிச்சிருக்கவும் மாட்டேன். என்ன அந்த கார்த்தி விளையாட விட்டுருக்கவே மாட்டான். உங்களாலதான் நான் வின் பண்ணேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹே, என்ன நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? வீட்டை விட்டு போயிட்டா நீ வேற வீட்டு பொண்ணு நினைச்சுக்காத. எப்பவும் நீ நம்ம வீட்டு பொண்ணுதான். உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஆளா நாங்க தான் வந்து நிப்போம். எனக்கு தெரியும் மாமா. ஒரு வழியா நாங்க அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டோம். அந்த ஸ்பான்சருக்கு பேலன்ஸ் 5 லட்சம் ரூபாவை கொடுக்கறதுக்கு தான் உங்களையும் வர சொன்னேன். அப்படியா? ரொம்ப ஹாப்பியா இருக்குதானா? இதுக்கப்புறம் உன் முன்னாடி நிக்கிற எல்லா தடையும் போயிடும். இனிமே நீ நல்லா விளையாடலாம். எல்லா போட்டியிலயும் நீ தான் வின் பண்ணுவ. அப்படியே கதிர் ஏஜென்சில கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா 2 பேருமே ஒரே நேரத்துல ஜெயிச்சிருவீங்க. ஆமாந்தானா, கதிரும் அவன் பிசினஸ்ல முன்னேறணும். நீங்க 2 பேரும் வீட்ல இருந்து சொல்லிட்டு போன மாதிரி ஜெயிச்சு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வரணும். நான் அந்த பணத்தை கொடுக்கும்போது நீங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் உங்களை வர சொன்னேன். இல்லதானா, நாங்க வரல, நீ போயிட்டு வா. ஏய் மாயா, அவதான் ஆசைப்படுறால, வா கூட போயிட்டு வரலாம். மறந்துட்டியா? நமக்காக வீட்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஆமால்ல. என்ன ரெடி பண்றாங்க? என்ன 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க? எங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சிருக்காங்க. ஓ, அதான் 2 பேரும் அப்படியே வெக்கப்படுறீங்களா? போதனா, நீ வேற. ஓகே ஓகே, அப்போ அதுதான் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் குட்டி மாயா இல்ல குட்டி சீனு வரட்டும். அதெல்லாம் சரி. அப்போ குட்டி தானா, குட்டி கதிர்லாம் எப்ப வருவாங்க? முதல்ல நம்ம மேட்ச்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். என்ன இருந்தாலும் நீதானா அக்கா, முதல்ல உனக்கு தான் குழந்தை பிறக்கணும். ஆல் தி பெஸ்ட். உனக்கும் ஆல் தி பெஸ்ட். அந்த ஸ்பான்சர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ நல்ல கோச் கிட்ட பிராக்டிஸ் எடுத்துக்கோ. என்ன? சரி மாயா, அப்போ நான் கிளம்புறேன். கதிர் வேற வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. தானா, நான் வேணா விட்டுட்டு வரவா? இல்ல மாமா, நான் போய்க்கிறேன். சரி சரி, பாத்து போ. மாயா, போலாமா?